வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் போட்டு, கமெண்ட் என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, கமெண்ட் உங்களுக்கு கருத்து இருக்குன்னு அந்த கருத்து கமெண்ட்ல போடணும். கடைசி புதுசா நீங்க இருந்தீங்க, இந்த சேனல் இப்ப தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன போட்டு பக்கத்துல பெல் ஐகான போட்டு ஆல்ல வைக்கணும். ஓகே. அப்ப வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் கன்டினியூஸா உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். உண்மையான விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கணும்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். பண்ணி விடுங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்ன? எத பத்தியும் கிடையாது. சும்மா என்ன பத்தி தான். சும்மா ரேண்டமான ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ அப்டின்னா, ஆக்சுவலா நம்மட்ட கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் எல்லாமே, "ப்ரோ நீங்க வந்து ட்ரோல் வீடியோஸ் பண்ணும்போது, வைக்கும்போதெல்லாம் நீங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. மில்லியன்ஸ்லாம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையே கன்டின்யூ பண்ணலாம்ல." அப்படிலாம் சொன்னாங்க. நெறைய பேர் பர்சனலாவும் பேசுவாங்க. "ப்ரோ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. இப்படிலாம் பேசுறீங்க, இவ்வளோ சொல்றீங்க. ஆனா யாருமே கேட்க மாட்றாங்க." அப்படின்னு பர்சனலா கேட்கறாங்க. ரிலேட்டிவ்ஸ் முதற்கொண்டு, "இவன் என்ன தேவையில்லாத வேல பார்த்துட்டு இருக்கான். அவன் அவன் எப்படி சம்பாரிச்சுட்டு இருக்கான். வீடு வாங்குறான், கார் வாங்குறான், பைக் வாங்குறான். எப்படியோ இருக்கான். இவன் என்ன இப்படி இருக்கான்." சரி ஓகே. நான் ஓப்பனா உடைச்சு விடுறேன். இப்போ நான் வந்து மத்த விஷயங்களுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு கன்டென்ட் வீடியோ போட்டு, வேற மாரி மக்களுக்கு எல்லாருமே இந்த சம்பாதிக்கிறாங்க. வியூஸ் எடுக்கிறாங்க. வியூஸ் எடுக்கிற ஒரு பார்ட்டிக்கா மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டினரி யூடியூபரா மாறுறேன். இப்ப நான் ஆர்டினரி யூடியூபரா மாறிட்டா எனக்கும் வியூஸ் போகும். மினிமம் எனக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா எப்படியும் ஒரு 50,000 வியூஸ் வர வரைக்கும் என்னால பண்ண முடியும். ஸோ 1 மந்த்துக்கு என்னால 1,00,000 இல்ல 1 1/2 லேக் சம்பாதிக்கிற அளவுக்கு என்னால பண்ண முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் என்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும். ஸோ பண்ண முடியும். இப்ப நான் அத பண்ணிட்டேன் என்ன போது? இப்ப நான் போயிட்டேன் அப்டின்னா, இத பூர்த்தி செய்றதுக்கு எவனா ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் என்னால முடியாது. ஏன்னா நம்மள விட நுணுக்கமா ஒருத்தன் கொண்டு வரான், நம்மள விட தெளிவா ஒருத்தன் பேசுறான்னா பரவால்ல. இத விட்டு நம்ம நவண்டு போலாம். இல்ல ஆளு. உங்களுக்கு புரியுதா? இல்ல. அப்படியே தெரிஞ்சாலும் வரமாட்டான். இந்த பாயிண்ட்ல வரமாட்டான். ஏன்னா நாங்கலாம் என்ன மிதிப்பிடுறோம், என்ன அடிபடுறோம்னு தெரியாதுல்ல. இப்போ வாங்க தெரியணுங்க. ஒரு விஷயத்த ஏத்துக்க தெரியணும். எனக்கு தெரியுது. இதுக்குள்ள வந்தா இந்த மாரிலாம் நடக்கும். இந்த மாரிலாம் சம்பாரிக்க முடியும். இவ்ளோ சிக்கல் இருக்கு. எல்லாம் தெரியும். ஒரு சேனல தூக்குவாங்க. இன்னொரு சேனலுக்குள்ள வருவோம். இது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப நான் இத பழகிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது பழகி போச்சு அப்டின்னா, நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்துல இருக்கக்கூடிய சிக்கல நான் ஈஸியா கடந்து போயிருவேன். ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு தேடுற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வேல பார்த்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. இதான் விதி ஆக்சுவலா. என்ன மேட்டர் அப்டின்னா, இப்ப நான் இந்த விஷயத்த அவேர்னஸ கொண்டு உள்ள தேடி தேடி போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறோம்ல. நெறைய பேரால வேற ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. வேற ஒரு ஆஃபீஸ்ல இருப்பாங்க. எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவங்களால தேட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பொருள் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தேட முடியாது. அந்த பொறுப்ப நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஐடபிள்யூ என்ன சொன்னாரு, ரெஸ்பான்சிபிலிட்டிய கையில எடுத்துக்க. நீ அந்த பொறுப்ப உன்னோட கடமையா ஆக்கிக்கன்னு சொன்னாரு. ஸோ கடமைன்னா என்ன? நம்ம அந்த கடமைக்காக ஏதாச்சும் பிரதிபலன எதிர்பார்த்தா பண்ணுவோம். ஸோ நம்ம பண்ற கடமை என்னன்னா, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த ஒரு இது ஒரு நம்மள பார்க்குறாங்கல்ல, தெரிஞ்சு வரான்ல, உண்மைய புரிஞ்சு வரான்ல, அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்குறேன். ஸோ, அப்ப நம்ம குடுக்குற விஷயங்கள தேடி தெரிஞ்சு எந்த அளவுக்கு என்ன சரி, தப்புன்னு பார்த்து சொல்லிக் குடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து குடுக்கும்போது எளிமையா தான் குடுக்குறேன். சரியா தான் குடுக்குறேன். சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல மாத்திருவேன். யோசிக்கவே மாட்டேன். ஆமான்டா அது தப்புனா, ஆமா சின்ன மிஸ்டேக் அப்படின்னு மாத்திருவேன். அந்த இடத்துல போயிட்டு, ஐயோ! நம்ம இப்படி சொல்லிட்டோம், நம்ம இப்படி சொன்னா அப்படி யோசிப்பாங்களா? நீ என்ன வேணா யோசிச்சுட்டு போ. இங்க எதையுமே 100% உண்மையா சொல்ல முடியாது. ஏன்னா, இங்க உண்மைன்னு ஒரு விஷயமே இல்லையே! எங்க தேடினாலுமே வர நியூஸ்லாம் 10 நியூஸ் வருங்க. 10 நியூஸ்ல பாதி பாதி உண்மை தான் இருக்கும். இந்த பாதி பாதி உண்மைகள்லாம் சேர்த்து ஒரு லைனா சேர்த்தா தான் உனக்கு உண்மையான ஒரு 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 அவுட்லைன் கிடைக்கும். அந்த அவுட்லைன்ல வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் இருக்கும். அத நம்ம திருத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு போனா தான் நமக்கு உண்மை கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பை அவனுக்கு ஏத்த மாரி உருவாக்குனவன் எப்படிங்க உண்மைய ஓப்பனா விட்டுருப்பான்? அங்கங்க துணுக்குகள் இருக்கும். அவன் விட்ட மிஸ்டேக்க தான் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவன் விட்ட மிஸ்டேக்க நாம ஷார்ப்பாயி நம்ம கண்டுபிடிச்சு விட்டுருக்கோம். இவ்வளதான் விஷயமே. இது நீங்க எவனாச்சும் ஒருத்தன் வரீங்க. இது YouTubeல பார்க்குறீங்க. எவனா ஒருத்தன் ப்ரோ நான் இத எடுத்து சூப்பரா செய்றேன் ப்ரோ. வா ப்ரோ அப்படின்னு சொன்னா வா. துப்பாக்கியை பிடிங்க சிவா. குட் லக். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார். நான் இதை பார்த்துக்கிறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல வா. சேனல் ஆரம்பி. அடுத்த பிளான் அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாரி சொல்லணும், பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க. புதுசா சேனல் ஆரம்பிங்க. வாங்க நானே ப்ரமோட் பண்ணி விடுறேன். நீங்க கரெக்ட்டா ஹானஸ்ட்டா பேசுறீங்க. இது சரியா பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலைகள் நீங்க எப்படி எந்த மாரி ஒர்க் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இது சரியா தான் இருப்பாங்கன்னா, நானே ப்ரமோட் பண்ணி விடுறேன். நம்ம ஒரு புது கம்யூனிட்டி உருவாக்குவோம். அடுத்து ஒரு டீ ஷர்ட் ஒரு வியாபாரம் இருக்கு. டீ ஷர்ட் வியாபாரம்னா நான் விக்க போறதில்ல. பிளாக் டீ ஷர்ட் வாங்கலாம்ன்னு இருக்கேன். அதாவது எனக்கு தலைவர் சொன்னது பிளாக் ஃபுல் ஃபுல் ஹுட்டி பிளாக் வாங்கிட்டு ஐடபிள்யூ சிம்பிள் இருக்குல்ல. சிம்பிள் போட்டுட்டு நம்மளோட கருத்தியல கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப ஐடபிள்யூன்றது வந்து ஒரு ஒரு நபரோட பேர் கிடையாது. அது ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டுனா ப்ரோ வியாபாரம் பண்ண மாரி கிடையாது. பிராண்டுனா ஐகான் உங்களுக்கு சொல்றேன். ஈஸியா புரியுன்றதுக்காக பிராண்டுன்னு சொல்றேன். கேஜிஎஃப் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு பிராண்டுடா அப்படின்ற மாரி. ஸோ ஒரு ஒரு ஐகான். ஐடபிள்யூ இன்டர்நெட் வாரியர் அப்படின்ற ஒரு ஐகான். ஸோ இந்த ஐகான நம்ம எல்லாருமே டீ ஷர்ட் போட்டு ஒரு நம்மளுடைய கருத்தியல் இவங்களால இந்த கருத்தியல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூபர் சேனல் உருவாச்சு அப்படின்னா, வைல்டா போய் சேரும். இப்ப நான் வந்து ஒரு 100 பேர்ட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் தனித்தனி யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா, அங்க இருந்து பாதி பேருக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகும்.
எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் வருதோ அவருக்கு எவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நான் இங்கே ஒரு நியூஸை போட்டேன் அப்படின்னா அந்த நியூஸை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து போட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவும். நம்மளே ஒரு தனியாக ஒரு ட்விட்டரில் ட்ரெண்டிங்கே கொண்டு வர முடியும். ஸோ டீம் சேர்ந்தா பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதாவது வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிட்டு இருக்கலே போட்டுட்டு வந்து பாருங்கலாம் சொல்லலை. பார்த்துட்டே இருக்கும்போது இதுவும் என்னால் பண்ண முடியும், எனக்கு டெக்னிக்கல் விஷயம் இருக்குது, யூடியூப் என்ன யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா சேனல் ஆரம்பி. வாய்ஸில் பேசுறியா வாய்ஸில் பேசு, ஃபேஸில் பேசுறியா ஃபேஸில் பேசு, இல்லை மாஸ்க் போட்டு பேசுறியா பேசு, என்னமோ ஒன்று. கம்ப்யூட்டர் வாய்ஸில் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் வாய்ஸில் பண்ணுறேன். வெறும் டைட்டில் அதாவது சொல்கிறேன் இது மட்டும் போடுவாங்கல்ல, ஃபாண்ட்டை மட்டும் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறேன். ஒரு வெறும் போஸ்ட் மட்டும் போடுறேன், போஸ்ட் போடு, வெறும் டைப் பண்ணி என்ன வேணால் பண்ணு. பட் அவேர்னஸை பரப்பு. சேனல் ஆரம்பி, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பி, ட்விட்டர் எல்லாமே, ஃபேஸ்புக் எல்லாமே ஆரம்பிங்க. நம்ம ஒரு க்ரௌடாக க்ரியேட் பண்ணுவோம். புது கம்யூனிட்டி நம்ம உருவாக்கும். தமிழ் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு தெரியுதுல்ல, அந்த மாதிரி ஐடபிள்யூ கம்யூனிட்டின்னு சொல்லி நம்ம ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுவோம். அவருக்கு அஃபிஷியலாக வந்து ஒரு வரைவு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தரேன்னு சொல்லியிருக்காரு. தந்தோடனே நான் அதை டெலிவரி பண்ணுறேன், இல்லை அவரே பண்ணாலும் பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம கண்டினியூ வைக்கும். பட் விஷயத்தை நான் முன்னாடியே போட்டு வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் டீமாக சேர்ந்து பண்ணுவோம். எல்லாருமே எங்கள் கொச்சின், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எந்த ஊரில் வேணா இருந்துக்கோ, நீ யாரை வேணா இருந்துக்கோ, பிரச்சனையே கிடையாது. சரியான நோக்கம் ஒற்றுமை ஏற்படணும். நம்மளுடைய கருத்தியல் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு வரணும். வா சேர்ந்து பாய்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் அதில் போட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. The choice is yours.